ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, இந்த சமயத்தில் நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னாக்கா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா முழிச்சிட்டு இருக்கேங்க. ஏன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து இந்த மகேஷும் இந்த ஆனந்திக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மகேஷ் வந்து நம்ம அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா ஆனந்திக்கு இந்த உண்மை தெரியாமலே வந்து பார்த்தோன்னா பண்ணிடணும்னு வந்து நினைக்கிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மித்ரா எல்லா உண்மையை வந்து போட்டு உடைக்க போறாங்க. இந்த கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்றுவாங்க, கடைசியில் கை கொடுப்பாங்க. பார்த்தா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண போறது கிடையாது. இந்த இப்போ மகேஷ் என்ன பண்றாருன்னா, இந்த மித்ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, இதுல பிரச்சனை இருக்கும், இதுவுமே வந்து நம்ம அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெரியக்கூடாது. இந்த மித்ரா வந்து நம்மள லவ் பண்றேன்னு வந்து சொல்லியிருக்கா, அதனால இதுல ஏதாவது ஒரு திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அரவிந்த் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாங்கன்னாக்கா, மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுல ஏதாவது வந்து ஒரு கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுட்டா இந்த மகேஷ் வந்து ஆனந்தியை கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த அன்பு வந்து துளசியை கல்யாணம் பண்ணிக்கணும், மித்ரா வந்து அரவிந்த கல்யாணம் பண்ணணும், பல திருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க. இதுதான் வந்து கடைசியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. எதனாலனா, இப்போ இந்த மகேஷ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சிட்டா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இப்போ இந்த மித்ரா வந்து நாம தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரவிந்த் ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆனந்திக்கு அன்புக்கும் நல்லபடியாக கல்யாணம் வந்து நடந்துடணும்னு சொல்லி மகேஷ் என்னென்னமோ வந்து ஒரு ட்ராமாவை போடுறாங்க. ஆனால் அந்த ட்ராமாவை வந்து பார்த்தோன்னா அங்கே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா உண்மை வந்து பார்த்தோன்னா கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வரப்போது தான் வந்து பார்த்தோன்னா இந்த மகேஷால் வந்து என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கவே முடியாது. அதில் வந்து எல்லாத்துக்கும் முழுக்க காரணமாக இருக்க போகிறது இந்த மகேஷ் தான். ஆனால் அன்பும் வந்து நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், நாம் வந்து பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றத்தை வந்து தரக்கூடாது, ஆனந்தியை வந்து பார்த்தோன்னா கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறையவே வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த டைமில் நம்ம ஆனந்தி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு வந்து பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இப்போ கூட துளசிக்கும் அன்புக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லி இந்த மகேஷ் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை வந்து பண்றாங்க. அந்த முட்டாள்தனமான காரியத்திலையும் இப்ப என்ன நடக்க போகுதுன்னாக்க, நம்ம ஆனந்தி வந்து இப்ப கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறாங்க. எல்லா உண்மையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த மகேஷ் தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திடுவாங்க. எதனாலனா, நம்ம மித்ராவை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாரு இந்த அரவிந்த். அதுல மித்ராவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த அரவிந்த் தான் முக்கியம், இந்த மகேஷ் வந்து தேவையில்லை, இந்த அன்பு வந்து துளசியை தான் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி பல ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ மகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உண்மையை வந்து இந்த மித்ராவே வந்து ஆதாரத்தோட நிரூபிப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம மகேஷ் தான் ஆனந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போவாங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மகேஷ் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.